இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. எதை படித்தா பாஸ் பண்ணுறது, எப்படி படித்தா பாஸ் பண்ணுறோம் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் வந்து 4/1/2025 ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 ஆகிய ஜென்ரல் தமிழ் வந்து மார்னிங் 9:30 தொடங்கி 12:30 வரைக்கும். பேப்பர் 2 அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2:30 ஆஃப்டர்நூன் 5:30 வரைக்கும் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து எக்ஸாமினேஷன் வந்து பேட்டர்ன் கேட்பாங்க, அடுத்து எதை படித்தா ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம பாஸ் ஆகிறதுன்னு டீட்டெயில் பார்க்கலாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படி 2 இதாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் தமிழ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கும் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து 200 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழுக்கான நீங்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலகு 1 கட்டுரை எழுதும் திறன், கீழ்காணும் பொதுவான தலைப்புகளில் வினாக்கள் அமைத்தல் வேண்டும், தமிழக விடுதலை வீரர்கள் அல்லது தமிழர் பண்பாடு, 2 அச்சு ஊடகம் மின்னணு ஊடகங்கள், 3 சுற்றுச்சூழல் உணவும் உடல் நலமும், 4 மனித உரிமைகள் பாலின சமத்துவம், 5 சமூக நீதி வரலாறு. அலகு 2 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தெளிவான சரியான சுருக்கமான விடை தருதல். கொடுக்கப்பட்ட அலகு 3 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பகுதி 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுதும் திறனை வெளிப்படுத்தல். அலகு 4 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்து எழுதும் திறனை கண்டறிதல். அலகு 5 பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழியை பகுதியை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தல், கருத்து சரிதல் தெளிவு வெளிப்படுத்திய வகையில் மொழிபெயர்ப்பு அறித்தல் வேண்டும். அலகு 6 அலுவலக கடிதம், அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படல், திட்ட மதிப்பீட்டறிக்கை உருவாக்கல், கருத்துரு ப்ரொபோசல் எழுதும் திறன் வெளிப்படல், மொழித்திறன் கண்டறிதல். ஆ வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். ஆ இணை சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைத்தல். இ அகர வரிசைப்படுத்துதல். 1 உயிர் எழுத்தில் தொடங்கும் 4 சொற்கள், 2 உயிர்மை எழுத்தில் தொடங்கும் 4 சொற்கள், 3 உயிரும் உயிர்மையும் கலந்த 4 சொற்கள் இடம்பெறல் வேண்டும். இ பிழை நீக்கி எழுதுதல். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, தொடர்பிழை, கருத்துப்பிழை நீக்கி எழுதும் வகையில் 3 வினாக்கள் அமைத்தல் வேண்டும். கலை சொல்லாக்கல். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட ஆட்சித்தமிழ் அகராதியை மையமிட்டு துறைசார் ஆட்சித்தமிழ் சொற்கள் குறித்த அறிவை வெளிப்படுத்தி வகையில் வினாக்கள் அமைத்தல் வேண்டும். அகராதியில் உள்ள ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் கலை சொற்களை எழுதும் வகையில் வினாக்கள் அமைத்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் ஆன்சரு. அடுத்து பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து எந்த மாதிரிப்பட்ட டாபிக் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ரைட்டின் 300 வேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, டைட்டில் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் எக்ஸ்பிளைன் டிமாண்ட், என்கொயரி லெட்டர், ஆர்டர் லெட்டர், லெட்டர் ரெஸ்பாண்டிங் அண்டு என்கொயரி. அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் ரைட்டிங் அது கொடுத்துருப்பாங்க. 200 வேர்ட்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ், கவர்மெண்ட் ஆர்டர் ஆர் சர்க்குலர். அடுத்து பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ், நியூஸ் ஆர்டிக்கல் இல்லைனா 5 சென்டென்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா கின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட், ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா கிராமர் சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ், டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச் இந்த மாதிரி பட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிளியராக வந்து எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயிலுக்கான லிங்க்குமே வந்து அதாவது அஃபீஷியல் வெப்சைட் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி எல்லாரும் சம்மந்தப்பட்ட எந்த டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.